வணக்கம் நண்பர்களே. சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி. அழகிய தேரை அலங்கரித்து தலைவன் வீதி வழி வருகிறான். அவன் வர்ற வழியில் கூடி கலக்கிற வண்டுகளை பார்க்குறான். அவன் தேரில் இருந்து கட்டியிருக்கிற அந்த மணியினுடைய ஓசை அந்த வண்டுகளை கலைச்சிருமோன்னு நினைக்கிறான். பதபதைக்கிறான். ஓடும் தேரில் ஓசை எழுப்பிக்கிட்டு இருக்கிற அந்த மணியினுடைய நாவை கயிற்றால் கட்டினான். அவனுக்கு தெரியல வண்டுக்கு செவியறிவு இல்லை என்பது. முல்லை கொடிக்கு ஒரு மூங்கில் போதும், பாரிக்கு தெரியல. மயிலுக்கு மேகத்தால் நடுக்கமில்லைன்னு பேகனுக்கு புரியலை. காரணம், அவர்கள் இதயங்கள் எல்லாம் ஈரம் நிறைந்திருந்தது. என்ன திடீர்னு ஈரம் பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? பிப்ரவரி 2 இன்று உலக ஈர நிலங்கள் தினம் அல்லது சதுப்பு நில